பண்றதுக்கு யார் கேட்டாங்க, ஏதாவது ஐடியாஸ் இருக்கான்னு சொல்லுங்க. அப்பா கண்ணை மூடிட்டு எங்க ஐயாவோட மருமகள் சார் அதைத்தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும் உன்ட்ட சொல்றேன். நான் வந்தோடனே கீர்த்தி பிடிக்கப்பா கொஞ்சி விளையாடும், இறைவன் மிகப்பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட பெண்ணு. அந்த பெண்ணு தான் அந்த கலைனா என்ன தெரியும், நடனம்னா என்ன தெரியும். ஏன்னா பாக்கியராசாருடைய குடும்பத்தினுடைய நிம்மதிக்கே என் அன்பு மருமகள் தான், எங்க அண்ணனுடைய மருமகள் தான் காரணம். எனது அன்பு பிள்ளை இந்த மன அழுத்தம் என்று சொல்லுகிறார்கள். சாந்தனுவிடம் இருக்கக்கூடிய அத்தனை திறமைகளும் சகிப்புத்தன்மையோடு இருந்து தாயாகவும் மாறி அந்த பிள்ளை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறாங்க. அந்த பிள்ளை தான் இன்னைக்கு சித்தார்த்தை வந்து தொகுத்து வழங்குறது என்பது ரொம்ப மகிழ்ச்சியா சொல்றேன். அனைவருக்கும் வணக்கம். ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வில் உங்களோடு ஒருவனாக நானும் கலந்து கொண்டுவதில் எனக்கு ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி. அதாவது இதில் எனக்கு ஒரு சின்ன கிரெடிட் என்ன அப்படின்னா, முதல்ல வந்து இந்த இடத்துக்கு வந்தோம்னா என்னுடைய பழைய கால வாழ்க்கை தான் ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரங்கங்களில் இது முதன்மையான அரங்கம். இந்த அரங்கத்தில் ஒரு ஒரு பாடகனா மேடை பாடகனா இந்த சென்னையில் என்னுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கும் பொழுது இதுக்குள்ளே வந்து பாடுறதுங்கிறது மிகப்பெரிய கனவு. அவ்வளோ ஈஸியாக வர முடியாது, சபாக்காரங்களும் அவ்வளோ ஈஸியாக புக் பண்ண மாட்டாங்க. ஆனால் அதுக்குள்ள போராடி இதே அரங்கத்தில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட இசை நிகழ்ச்சிகளை நடத்திய பல பேரில் நானும் ஒருவன். அதே தருணத்தில் என் மனைவி கிரேஸ் வந்திருக்காங்க. இதே மேடையில் தான் பிப்ரவரி 14ஆம் தேதி இதே மேடையில் தான் ஒரு இசை நிகழ்ச்சியினுடைய இன்டர்வல் டயத்தில் தான் எங்களுடைய ரிசப்ஷனே இந்த மேடையில் தான் நடந்துச்சு. ஸோ இதெல்லாம் என்னுடைய இதே இப்போ தேவாண்ணன் வந்தார். தேவாண்ணன் என்னுடைய கச்சேரிக்கு தலைமையேற்று இங்கே ஒரு நிகழ்ச்சி நான் பண்ணேன். அதில் அவர் இப்போ அந்த கருத்துக்களை என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டார். அவருடைய தம்பி சபேஷ், முரளி, சம்பத்து, சிவா எல்லாருமே அதில் கலந்துக்கிட்டாங்க. ஸோ ஆக ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இந்த அரங்கத்தில் ஒரு 6 வயசு குழந்தை வந்து ஒரு அற்புதமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு திறமையோடு, அதுவும் தாய்மொழியாம் தமிழ் மொழியில் பாடுறதுங்கிறத தாண்டி இந்த வயசில் இத்தனை மொழிகள் அவர் பாடினது எல்லாருக்கும் வியப்பூட்டுது. அதை தாண்டி அவருடைய நடனம், அவருடைய எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். இதில் எதுவும் மிகைப்படுத்தி பேச வேண்டிய அவசியமோ நிர்பந்தமோ இல்லை. ஆனால் இதில் என்ன எனக்கு ஒரு கிரெடிட்னா, இந்த பையனை பார்த்து இவனுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது, இவன் ஏதோ ஒரு ரூபத்தில் இதுக்குள்ளே கொண்டுகிட்டு வரலான்னு அவங்க அப்பா ஆத்தாளுக்கு முன்னாடி யோசிச்சவனா, அதை அவங்க இல்லைன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் தான் அவனை முதல்ல ஆட வச்சேன்னா அந்த பாட்டு வரல, வரும், லேட்டாக தான் வரும், கொஞ்சம் லேட்டாக ஆகும் அது, ஆனால் அது வரும். அந்த பாட்டு வரும்போது அதில் இவ்வளோ நேரமே ஆடி இருக்க மாட்டான், ஒரு குறிப்பிட்ட நிமிடங்கள் தான் அதில் ஆடி இருப்பான். ஆனால் நிச்சயமாக அந்த பாட்டும் சரி, அந்த நடனமும் சரி, அது நிச்சயமாக பேசப்படும் நான் நம்புகிறேன். அதே தருணத்தில் இவனை ஆட வச்ச அந்த மாஸ்டரை அவருடைய தாய்க்கு அறிமுகப்படுத்தினது நான் தான். அதே மாதிரி அந்த மாஸ்டரை என்னுடைய ஆல்பத்தில் முதல்ல அவரை கோரியோகிராஃபராக இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு பாக்கியமும் கடவுள் எனக்கு தான் கொடுத்தான். ஆக இந்த இடம், இந்த ஆட்கள் எல்லாருமே மிக மிக ராசியானவர்கள், ஒரு இறைவனால் ஆசிரிக்கப்பட்டவர்களாகத்தான் நான் கருதுகிறேன். ஆகவே இந்த திறமையை மேலும் மேலும் வளர்த்து நிச்சயமாக இறைவனுடைய அருள்ல என் பிள்ளை வந்து நன்றி 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 இந்த மலர்களை போல அனைவருக்கும் பிடித்தவனாக இவன் உணரப்பட வேண்டும் அப்படிங்கிற எல்லாம் அல்ல என்னுடைய தெய்வம் தெய்வ திருமகன் பசும்பொன்னாரை வணங்கி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான நிகழ்வுக்கு என்னை அழைத்தமைக்கு நன்றி. முதல்ல இந்த விழாவுடைய நாயகன் சித்தார்த்துடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த சின்ன வயசில் வந்து இவ்வளோ பெரிய அரங்கம், இவ்வளவு பெரிய ஆடியன்ஸ் மத்தியில், இவ்வளவு பெரியவர்கள் மத்தியில், இவ்வளவு கலைத்துறையை சார்ந்த அத்தனை ஜாம்பவான்கள் மத்தியில் ஒரு கைத்தட்டல் கிடச்சி ஒரு மேடை கிடைக்கிறது மிகப்பெரிய கஷ்டம். முதல்ல அந்த குழந்தைக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல், அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் கொடுங்க. 5 லாங்குவேஜ். ஆனால் அவன் டான்ஸ் ஆடினா நான் பார்த்தேன், எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. அவன் டான்ஸ் எண்டில் ஒரு மேட்ரு சொன்ன, அதை நீங்கள் இப்போ கவனிச்சிருக்க மாட்டீங்க. இன்னைக்கு வந்து இந்த ஸ்ரீதர் மாஸ்டர் வல்லைங்கிறத எவ்வளவு நூதனமாக ஒரு வார்த்தையை போட்டான் பார்த்தீங்களா? மாஸ்டர் கூப்பிடுங்க, மாஸ்டர் கூப்பிடுங்க. நாங்கள் கடைசியில் பார்த்தா நான் ஆடினாலே மாஸ்டர் ஆடின மாதிரி தான் அப்படின்னு முடிச்சு விட்டான் பாருங்க. அங்கே பார்த்து அவனுடைய இதை
எங்க குட்டி சித்தார்த்து? சித்தார்த்துங்க உள்ள போயிட்டானா? உள்ள விட்டுனா விட்டுங்க. சரி சரி, மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய ஆல்பம் பண்ணணும். ஏன்னா எனக்கும் சின்ன வயசுல மிஸ் மேல நிறைய க்ரஷஸ்லாம் இருந்திருக்கு. இப்போ வரையும் அந்த க்ரஷ் இருக்கு, மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது ஒரு மரியாதை நிமித்தமான க்ரஷ், அப்படி சொல்ல வரேன். கீ டக்குன்னு சிரிச்சிடக்கூடாது. பிகாஸ் ஐ எம் ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி, உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதனால அந்த விதத்தில் சொன்னேன். உன் வயசுல எல்லாம் நான் எத்தனை ஆல்பம் பண்ணியிருக்கேன் தெரியுமா? என் போட்டோவெல்லாம் எடுத்து எடுத்து ஒட்டியிருக்கேன் நோட்ல. நிறைய ஆல்பம் பண்ணியிருக்கேன். புரிஞ்சா? புரிஞ்சிருச்சுன்னா ஓகே, தேங்க்யூ. இந்த குழந்தை வந்து இன்னும் பெரிய பெரிய நிகழ்வுகள், இன்னும் எதிர்காலம் நிறைய இருக்கு. அதுக்கு பெற்றோர்கள் அவ்வளவு தூரம் வந்து சப்போர்ட் பண்றாங்க. அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அன்பு குழந்தைக்கு நன்றி. தேங்க்யூ. நன்றி சொல்லிட்டு போனா எப்படி இருக்கு? நாங்க உங்களை விடுவோம். ஏதாவது ஒரு வாய்ஸ் ப்ளீஸ். இல்ல, வாய்ஸ் கேட்கிற மூடுல அவங்க இருக்காங்களான்னு தெரியலையே. சரி, ஒரே ஒரு வாய்ஸ் தான். வைரமுத்து சார் போயிட்டாரா? அப்பாட, அப்ப அவரை மாதிரியே பேசிடுவோம். வைரமுத்து சார் வந்து குழந்தையை வாழ்த்தி பேசியிருந்தா. இந்த விழாவின் நாயகன் பச்சை பாலகன் சித்தார்த். மிஸ் மேலே கிரஸ் இருந்தால் உன்னை சுற்றி ஒரு ஒளிவட்டம் தெரியும். உலகமே உன்னை திரும்பி பார்க்கும். பால் புளிக்கும், படுக்கை கசக்கும், பட்டினி கிடந்து பழகுவாய். தபால்காரன் தெய்வமாவான். உன் பிம்பம் பட்டே கண்ணாடி உடையும். இறந்து கொண்டே வாழவும் செய்வாய், வாழ்ந்து கொண்டே சாகவும் செய்வாய். கிறிஸ் மேலே மிஸ் மேலே கிரஸ் இருந்தால், மிஸ் மேலே கிரஸ் பின்னாடி திரிந்தால் காலியாகி விடும் உன் பர்சு. கடைசியில் நீ போக வேண்டிய இடம் ஒரு நர்ஸு. நன்றி, வணக்கம். ஆக்சுவலாக ரொம்பலாம் நமக்கு பேச தெரியாது. ஆக்சுவலாக சித்தார்த் ஃபஸ்ட்டு ஹாப்பி பர்த்டே. இதுக்கு பிறநாள் கேள்விப்பட்டேன். ஹாப்பி பர்த்டே. அண்டு சான்ஸே இல்லை. ஆக்சுவலாக வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு அந்த ஆல்பம் பார்க்குறப்போ வந்துட்டு சூப்பராக இருக்குன்னோடனையும் பாடுறது யாருன்னு கேட்டு வேற ஒரு பையன் பாடினாங்க. இல்லை அவர் தான் பாடினாருனாங்க. சூப்பர், அவரே பாடிக்காரு. இல்லை அது மட்டும் இல்லாமல் வந்து எல்லா லாங்குவேஜ்லையும் அவர் தான் பாடிக்காரு. 5 லாங்குவேஜ் இது அவர் தான் பாடிக்காரு சொன்னாங்க. அது சான்ஸ் இல்லை. இது வரைக்கும் நான் வந்துட்டு நிறைய ஆல்பம்ஸ் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இந்த வயசில் வந்துட்டு எல்லா லாங்குவேஜ்லையும் இது வரைக்கும் நான் யாரையும் பார்த்ததில்ல. சித்தார்த் ஒன்றுலாம். சித்தார்த், காட் பிளஸ் யூ. இன்னும் நீங்கள் நிறைய ஆல்பம் பண்ணோம், இன்னும் நல்ல பெரிய பெரிய இடத்துக்கு வரணுன்ட்டு மனசார வாழ்த்துறேன். லவ் யூ. லவ் யூண்ணா. தெரியல, என் வாய்ஸ் எடுத்து போடுறேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். Thank you, Sandy Master. அனைவருக்கும் வணக்கம். வர முடியாத சூழல்கள் இருந்தாலும் சில விழாக்களை வந்து தவிர்க்கவே கூடாது. காரணம், ஒரு குழந்தை அவனுடைய டேலண்ட். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அவன் வீட்டுக்கு போயிருந்தேன். இவனோட தம்பி ஒருத்தன் இருக்கான். ஆமா, அவன் மேடையை 2 ஆக்கிடுவான். 2 பேருமே ஹைலி டேலண்டட் பர்சன். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அந்த பசங்களுடைய டேலண்ட். அப்போ சத்யா சொன்னாங்க, அந்த மாதிரி அண்ணன் தம்பி டான்ஸ் கத்துக்கிறான், அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பாக்குறீங்களான்னு சொல்லிட்டு அது காமிச்சாங்க. அவன் அந்த வயசுல பயங்கர ஒரு ஆட்டிடியூட் இருந்தது. நல்லா வருவான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்பவே இருந்தது. நிறைய வாழ்த்துனேன் நானுமே. பட் அது வெகு சீக்கிரம் இத்தனை லாங்குவேஜ்ல ஒரு ஆல்பமா கொண்டு வந்து இறக்குவான் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அது இன்னும் ஃபாஸ்டான ஒரு விஷயம். ரொம்ப அழகா பண்ணியிருக்கான் அந்த பையன். ஆக்சுவலா
இந்த பையனை நம்ம இப்போ ஆல்பம்ல டான்ஸ்ல பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னும் வெகு சீக்கிரமே அந்த பையனை நம்ம ஆக்டரா பார்ப்போம். அது இன்னும் நிறைய பேரை ஆச்சரியப்படுத்தும் நான் நம்புறேன். ஏன்னா அவ்வளோ தூரம் அவங்ககிட்ட ஒரு பெரிய ஸ்டஃப் கொட்டி கிடக்கு. ஸோ நிறைய பேர் வந்து வாழ்த்திருக்கீங்க, விஐபிஸ் நிறைய பேர் வந்து வாழ்த்திருக்கீங்க. அந்த வாழ்த்து அத்தனையுமே வந்து அந்த பையனுக்கு முழுமையாக போய் சேரணும். அந்த பையனுடைய எதிர்காலம் மிகப்பெரிய பெரிய லெவலில் அமையணும். இந்த சூழ்நிலையில் அந்த ஆக்டர் டைரக்டருங்கிற முறையில் அந்த பையனை ரொம்ப டெப்த்தாக கவனித்த வரையில் இந்த நேரத்தில் ஒரு அருமையான வாழ்த்து ஒன்று சொல்லிக்கிறேன். அந்த பையனுடைய எதிர்காலத்தில் தமிழ் சினிமாவுடைய மறக்க முடியாத கதாநாயகனாக இருப்பான் அப்படிங்கிற வாழ்த்துக்களுடன் அந்த உரையை நிறைவேற்றுகிறேன். நன்றி, வணக்கம். கலை உலகத்தை கட்டியாள ஒரு விதை நெல்லை போல புறப்பட்டிருக்கும் தம்பி சித்தார்த் பண்ணிருக்கு முதலில் நல்வாழ்த்துக்கள். சித்தார்த், உங்கள் வீடியோவை, உங்களுடைய ஆல்பத்தை நடிகர் சசிகுமார் சார் பார்த்தாரு. அவர் சார்பாக தான் நான் இங்கே வந்திருக்கேன். அவர் சொன்ன வார்த்தை, இந்த ஆல்பம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாலேயே இந்த பையன்கிட்ட தேதி வாங்கி வச்சுக்கோங்க, ஏன்னா அதுக்கப்புறம் பிஸி ஆகிடுவார் பையன் அப்படின்னாரு. அந்த அளவுக்கு அவருக்கு அந்த ஆல்பம் அவ்வளோ பிடிச்சிருச்சு. அதே மாதிரி நடிகர் சூரியன்ட்ட இந்த ஆல்பத்தை காமிச்சோம். அவர் சொன்னது, ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் இந்த பையன் நான் பார்த்துருந்தா இப்போ நான் பண்ணுற படத்துலேயே நான் மிக முக்கிய பாத்திரத்தை கொடுத்துருப்பேன் தம்பிக்கு அப்படின்னாரு. அப்பேற்பட்ட ஒரு எனர்ஜி தம்பிக்கிட்ட. தம்பி சிவகார்த்திகேயன் தொடங்கி இயக்குனர் வினோத் வரைக்குமான பல பேர் தம்பியோட ஆல்பத்தை பார்த்துட்டு கேட்ட கேள்வி, யார் இந்த பையன்? அவ்வளவு எனர்ஜியா, அவ்வளவு ஆர்வமா, அவ்வளவு திறமையா பாடினது மட்டும் இல்லாம ஆடினதும் பாடினதுமா அவருடைய அந்த மொத்த அசைவுகளும் அப்படியே கண்ணுக்குள்ள நிக்குது. இயல்பா அந்த நிகழ்வுக்கு மகேந்திரன் சார் கூப்பிட்டப்போ அவர் சொல்லினால தவிர்க்க முடியாது. ஆனாலும் வர்றதுக்கு கொஞ்சம் தயக்கம் இருந்துச்சு. ஏன்னா அந்த நிகழ்வுக்கு கண்டிப்பா கருணா சார் வருவார்னு எனக்கு தெரியும். எனக்கு கரிகாலன் சார் இருக்காருன்னா இங்க கருணா சார் இருக்காருன்னு தெரியும். அவருக்கும் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்கு. அதனால ஒருவேளை அவர் திட்ட கூட கூடும் சொல்லிட்டு நான் வர தயங்கினேன். ஆனா தம்பியோட ஆல்பத்தை பார்த்தப்போ கருணா சார் திட்டினா என்ன வெட்டினா என்ன போயிரும் அவசியம். அவ்வளவு சிறப்பா ஒரு நடனத்தை பார்த்த உடனே நம்ம மனசுல அப்படியே நம்ம வீட்டு புள்ள மாதிரி ஒட்டிக்கிற தன்மை இருக்கு தம்பிக்கிட்ட. நம்மெல்லாம் இருமொழிக்கும் மும்மொழிக்குமே திணறிக்கிட்டு இருக்கிறப்போ 5 மொழிகள்ல அசத்தலா பாடி ஆடி நம்மளுடைய உள்ளத்தை அவ்வளவு ஈர்ப்பா கவர்ந்திருக்கிற தம்பி புதுக்கோட்டை மண்ணில இருந்து கண்டிப்பா பாலிவுட் வரைக்கும் பயணிப்பாருங்கிறத மிக உறுதியா அறுதியிட்டு சொல்ல முடியும். நம்ம எல்லோரும் தம்பியை ஆசீர்வதிச்சு அவருடைய அடுத்த கட்ட உச்சத்துக்கும் உயரத்துக்கும் பிரார்த்திப்போம். நன்றி, அனைவருக்கும் நன்றி. தேர்ந்த நடிகருக்கான அந்த எக்ஸ்பிரஷன், ஒரு சிறந்த டான்சருக்கான அந்த உடல் நளினம், ஒரு தேர்ந்த பாடகருக்கான ஒரு குரல் வளம், இது ஒரு 3ஐயும் ஒரு குழந்தை பண்றதுங்கிறது, அதுவும் 5 மொழியில பாடுறதுங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியத்தை உண்டு பண்ணிருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு ஆல்பத்துல ஷூட்டிங்ல கூட நடிச்சிடலாம். ஆனா அதையே ஸ்டேஜ்ல பிளே பண்றதுங்கிறது அதுவும் ஒரு தவறு இல்லாம, நீ நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். நல்ல டான்ஸ் மாஸ்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, சில பேர் கஷ்டப்பட்டு ஆடுறது தெரியும். ஆனா அந்த விஜய் சார் மாதிரி ஆட்களுக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆடினாலும் அந்த பேஸ்ல அந்த கஷ்டமே தெரியாது. அப்படி நல்லா ஆடும்போது அந்த முகத்தை சந்தோஷமா வச்சுட்டு ஆடுறதுங்கிறதா ஒரு சிறந்த டான்ஸருக்கான அறிகுறிம்பாங்க. அந்த வகையில அவ்வளவு அழகா ஆடினாலும் அந்த சந்தோஷத்தினுடைய வெளிப்பாடு தம்பி சித்தார்த்தோட மூஞ்சில ஒரு அவ்வளவு அழகா தெரிஞ்சது. தமிழ் சினிமா சார்பாக மரியாதைக்குரிய திரு அண்ணன் கரிகாலன் சத்யா அவருடைய தம்பதிகளுடைய மகன் சித்தார்த்தை தமிழ் சினிமா சார்பாக என்னுடைய வரவேற்புகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கலை உலகில், தமிழ் கலை உலகில் உச்சம் தொட எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள்.